திரையரங்குல வெளியே இருக்கிற காளிதாஸ் 2 படம் எப்படி இருக்கு நம்ம பார்க்கலாம். காளிதாஸ் 1 பார்த்துட்டு தான் காளிதாஸ் 2 பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. காளிதாஸ் 2 நீங்க தனியாவே பார்க்கலாம். ஒரே ஒரு இடத்துல காளிதாஸ் 1ல இருக்க ஒரே ஒரு டைலாக் தான் இருக்கு. அதை தவிர்த்து வேற எந்த சம்பந்தமே கிடையாது. காளிதாஸ் 2 கதையா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 500 600 பிளாட்ஸ் இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு குழந்தை இறந்து போகுது. அதுக்கப்புறம் தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா நிறைய கொலைகள் நடக்குது. இது யார் பண்ணாங்க, இது எதுக்காக நடக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றத மொத்த கதையுமேங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே ரொம்ப ஸ்லோவா போகுது அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஓகே இவன் தான் கொலைகாரன் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவன் பின்னாடி போலீஸ் ஓடிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. டிஎஸ்பி வைஷ்ணவியா வந்து பாத்தீங்கன்னா பவானி ஸ்ரீ அவர்கள் நடிச்சிருந்தாங்க. அவங்க நம்மள வெறுப்பேற்றுற மாதிரி நமக்கே கோவம் வர மாதிரி சில இடத்துல பண்ணிட்டு இருந்தாங்க. படிச்சா மட்டும் பத்தாது எக்ஸ்பீரியன்ஸும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொன்னாலும் அவங்களோட அவசர புத்தினால நிறைய தவறான வழிகள்ல இந்த கேஸை கொண்டு போயிடுறாங்க. நம்மளையும் நிறைய இரிட்டேட்டும் பண்ணிடுறாங்க. பரத் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கொலை நடக்குது. அந்த கொலை மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளைமேக்ஸ்லயும் ஒன்று வரும். அது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ண விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பரத் அவருக்கு கொடுத்த ரோலை கரெக்டா பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். இதுல இன்னும் இன்டெலிஜென்ட்டா பரத்தை காட்டியிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தனை வந்து கொலைகாரன் முடிவு பண்ணிட்டு அவன் பின்னாடி சொல்றாங்க. அவனுக்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்கு. அவன் ஏன் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சைடு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் வந்து கிஷோர் ஒரு இடத்துல ஒரு டைலாக் சொல்லுவாரு. இங்க தப்பு செஞ்சவனோட செய்யாம ஜெயில இருக்கிறவன் தான் அதிக பேர் அப்படின்னு சொன்ன டைலாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிரகாஷ் ராஜ் ஒரு கேமியோ பண்ணியிருந்தாரு. அதுவுமே நல்லா இருந்துச்சுன்னா சொல்ல முடியுங்க. செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா கதை அப்பதான் ரொம்ப சுவாரஸ்யமா நகர ஆரம்பிக்குது. கடைசியா கிளைமேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 2 ட்விஸ்ட் இருக்கு. அந்த 2 ட்விஸ்ட நம்பி இவங்க படத்தை எடுத்திருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சுங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவா போகுது. எதுக்குடா சம்பந்தமே இல்லாத நிறைய சீன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா படம் முடிஞ்சது அப்படின்னு நினைக்கும் போது கடைசியா ஒரு ட்விஸ்ட் வச்சிருந்தாங்க. அதுவுமே நல்லா இருந்துச்சு. ஓகே ஓவராலா காளிதாஸ் 2 எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா காளிதாஸ் 1 லெவலுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி போனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. காளிதாஸ் 2 ஒரு அபவ் ஆவரேஜ் படமா தான் இருந்திருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா ஓடிடிலே வந்துடும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.